யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயக்கோட்டை நீரேற்று திட்டத்திற்கு ஆதரவு தந்து ராயக்கோட்டை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கொடுத்த தமிழக அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் திரு KP அன்பழகன் அவர்களுக்கும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுக்கும் மாவட்ட கலெக்டர் திரு பிரபாகரன் IAS அவர்களுக்கும் ஒசூர் மக்கள் சங்கம் சிரம் தாழ்த்தி நன்றிகளை உரித்தாக்குகிறது. யோகிராம் சுரத்குமார். ஒசூர் மக்கள் சங்கம் 2014 வருஷம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டோடைய நோக்கமே என்னடா அப்படின்னா, மக்களுக்கு நல்ல குடிநீர், அற்புதமான காற்று, இது ரெண்டு கண்டிப்பாக வேணும், இதுதான் அடிப்படை தேவைகள் என்பதற்காக இந்த இயக்கமே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒசூரில் இது வரைக்கும் 23 ஏரிகளை தூர்வாரி இருக்கிறோம். ஒசூரில் இருக்க ராமநாயக்கன் ஏரி அப்படின்ற பெரிய ஏரி, அதுக்கு வரக்கூடிய தண்ணி கால்வாய்கள் 47 கிலோமீட்டர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அட்லீஸ்ட் வரும்போது மழை வரும்போது ஏரிக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பார்வை, விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் மனசில் வந்தது. காரணம் என்னடா அப்படின்னா, இந்த ஒசூர் பகுதி நாமெல்லாம் மழை குறைச்சி பெய்யக்கூடிய ஒரு பெரிய பகுதி இது. ஆனால் ஒரு வரப்பிரசாதம் என்னடா அப்படின்னா, நம்ம ஊர் பக்கமே தென்பெண்ணையாறு போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் தென்பெண்ணையாறு தண்ணி வந்துட்டே இருக்கு, டேமுக்கு போகுது, டேமு ரொம்பி கடலுக்கு போயிட்டு இருக்கு. ஆனாலும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தென்பெண்ணையாற்றை யூஸ் பண்ண முடியலையேன்ற ஒரு ஆதங்கம் ஒசூர் மக்கள் சங்கத்துக்கு இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆற்று தண்ணியை எப்படி நம்ம ஏரிகளுக்கு ரொப்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் முதலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, கொப்பகரை, சஜ்ஜலப்பட்டி, புதுப்பட்டி அப்படி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் ஒன்றா, ராயக்கோட்டை இருக்கிற எல்லா விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். ஒசூர் மக்கள் சங்கம் பில்டிங்கில் ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்கில் எப்படி நம்ம தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணியை ராயக்கோட்டை, கொப்பகரை, சஜ்ஜல்பட்டி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டோம். அதில் இந்த ஊர் விவசாயிகளுடைய முழு ஒத்துழைப்பு, ஏக்கம், கண்டிப்பாக தண்ணி வந்தே ஆகணுன்ற ஒரு ஏக்கம். 15 சொன்னாங்க, ஊரில் சொன்னாங்க, 15 வருஷமாக இங்கே நாங்கள் பயிர் பண்ணலை, எல்லாமே காஞ்சி கிடக்கு. கொப்பகரை ஏரியை பார்த்தோம். கொப்பகரை ஏரி 35 ஏக்கர் ஏரி சார். தண்ணியை நாங்கள் பார்த்தே 15 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போய் பார்த்தா தண்ணி அப்படியே தென்பெண்ணையாறு ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம முதலமைச்சருடைய தொகுதி எடப்பாடியில்
மேட்டூர் தண்ணியை வச்சு எப்படி இப்போ எல்லா ஏரியும் ரொப்பிட்டு இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி அதை வந்து இந்த ராயக்கோட்டை, கொப்பகரை, சஜ்ஜலப்பட்டி மக்களெல்லாம் கூட்டு போய் அந்த எப்படி அந்த நீர்ப்பாசன அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க, எப்படி காவேரியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து எல்லா ஏரியும் ரொப்புறாங்கன்றதை வந்து அவங்க கண் கூட பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்தது. ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். நம்ம தென்பெண்ணை ஆற்ற தண்ணியை வந்து கொண்டு வந்து ராயக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியும் ரொப்பினோம்னா அப்படின்னா அந்த ஏரி மட்டும் இல்லை, ஏரி பக்கத்தில் இருக்கிற எல்லா போர்வெல் ரீசார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் இது வந்து புள்ளியார் செடி போடும்போது அந்த போர்வெல் போட்டால் 1200 அடி போட்டால் தான் தண்ணி வரும். 1200 அடிக்கு சில டைமில் 1500 அடி கூட போர் போட்டிருக்கிறதெல்லாம் உண்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே தண்ணி ஏரியில் ரொப்பின உடனே விவசாயிகளாம் சொல்கிறாங்க 200 அடிக்கு தண்ணி வருது இப்போ அப்படின்ட்டு. இப்போ என்னடா அப்படின்னா இனிமேல் இந்த நம்ம கொப்பகரை, சஜல்பட்டி, புதுப்பட்டி, ராயக்கோட்டை விவசாயிகள் எல்லாமே இனிமேல் புது போர்ன்று போகவே தேவையில்லை. பழைய போர் எல்லாம் ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இன்னொரு விவசாயி சொன்னார், சார் இந்த ஓப்பன் கிணறு இருக்கு இல்லையா, அதில் வந்து 7 மீட்டு தண்ணி வந்திருக்கு சார், இப்போது ஃபஸ்ட்டு தண்ணியே இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில விவசாயிகள் சொன்னாங்க, சார் நாங்கள்லாம் இந்த தென்னை மரத்தெல்லாம் அடித்து வித்துட்டு இருந்தோம் சார், என்ன பண்ணுறதுலாம் காஞ்சி போச்சு. ஆனால் இப்போ என்னடா அப்படின்னா இந்த தண்ணி வந்ததுனால எல்லாம் துளிர்விட்டுச்சு. எங்கே பார்த்தாவும் தென்னை மரம் வந்து நல்லா பசுமையாக தெரியுது. ஸோ இந்த திட்டம் வந்து முழுக்க மக்களுடைய ஒத்துழைப்பு. இந்த ஊர்க்காரங்களுக்கு தண்ணி தேவை என்ற இயக்கம் இருந்ததுனால அவங்க முன்னால் இருந்து இந்த அற்புதமான ஒரு திட்டத்தை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே பாராட்டக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஊர் பொதுமக்கள் தான், வேறு யாரும் பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. இதுக்கு ஒசூர் மக்கள் சங்கம், அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து அப்போ இருந்த கலெக்டர் திரு பிரபாகரன் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஆர்டர்ஸை பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்தது. ராயக்கோட்டையில் துபாஸ் கிணறு அப்படி சொல்லக்கூடிய பெரிய கிணறு, அது வரலாற்று சிறப்புமிக்க கிணறு. அது அந்த வெள்ளக்காரர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கிணறு 2 நாள் 3 நாள்லேயே அது ரொம்பிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ராயக்கோட்டை வாழ் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே போர்வெல்லில் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். இப்போல்லாம் எப்போவுமே கோடை காலத்தில் வந்து ராயக்கோட்டை மக்கள் வந்து டிராக்டரில் தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமெல்லாம் போச்சு, எல்லார் போர்வெல்லையும் தண்ணி இருக்குது. அதனால் இனிமேல் தண்ணி கஷ்டமே இந்த ஏரியாவில் வராது. பொதுமக்கள்லாம் இப்போ சொல்கிறது பார்த்தா இங்கே சுற்று வட்டாரம் 10 கிலோமீட்டருக்கு எந்த போர்வெல்லும் இனிமேல் தண்ணி இல்லாமல் இருக்காது. நல்ல பயிர் பண்ணணும் சொன்னாங்க. இந்த போன போகத்தில் வந்து எல்லா ஊரும் சேர்ந்து 25,000 மூட்டை நெல் விளைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து 15 வருஷத்துக்கு பின்னால் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எல்லா விவசாயிகிட்டையும் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது, ஒரு சிரிப்பை பார்க்க முடிஞ்சது. இவங்க சிரிப்பு பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த இந்தியா எப்பவுமே முன்னேற்றம் போயிட்டே இருக்கும். இவங்க தான் இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். விவசாயிகள் வாழ்க. வணக்கம். தேங்க்யூ. ரெண்டு 3ல் இந்த அளவுக்கு தண்ணி செழிப்பாக இருக்கிற நிலைமைக்கு செழிப்பாக 2002-3ல் இருந்தது. அது போக 2005லேருந்து 2018 வரைக்கும் ரொம்ப வறண்டு போனது. நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த விவசாயம் செய்ய முடியாமல் தண்ணி இல்லாமல் பற்றாக்குறையினால் ஒவ்வொரு டவுனை நோக்கி விவசாயி எல்லாருமே போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40% கிளம்பி போயிட்டோம். ஒரு 60% இருந்தோம். அந்த 60% பார்த்தீங்கன்னா டிராக்டரில் தண்ணி ஓட்டி விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் ஒழுங்காக என்னால் சீர்படுத்தி எடுக்க முடியல. அந்த தண்ணி டிராக்டரில் ஓட்டி வந்து விவசாயம் பண்ண முடியல. அது முடியாத பட்சத்தினால நம்ம ஒசூர் மக்கள் சங்கம் சரவண சார்கிட்ட போயிட்டு நாங்கள் அடக்கலம் கேட்டு எங்களுக்கு இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஊர் விட்டு டவுனை நோக்கி போகிறோம், எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு போய் நாங்கள் சாரை கேட்டோம். அவர் வந்து இந்த பகுதியை வந்து பார்த்துட்டு பக்கம் 2 கிலோமீட்டரில் தென்பெண்ணை ஆறு போகுது, அந்த தண்ணி கொண்டாந்து விட்டாங்க மக்கள் செழிப்பாயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னோக்கி அவர் போய் இதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து செஞ்சு கொடுத்ததுனால நாங்கள் அவர் மூலியமாக இதை செஞ்சோம். நாங்கள் திட்டத்தை நிறைவேற்ற செஞ்சோம். இப்போ 15 வருஷத்துக்கு முன்னே
இந்த செகலுப்பு ரொம்ப வறட்சிக்கு வந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னே ஏரிகள்லாம் தண்ணி வந்து ரொம்ப வந்து இப்போ 15 வருஷமே சுத்தமாக வறட்சி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கே வந்து ஒகேனக்கல் தண்ணியை வந்து தான் நம்பி இந்த ஒரு 20-30 கிராமமும் ஒகேனக்கல் தண்ணி வச்சு தான் வாழ்ந்துனுச்சு. 1200 அடி போர் போட்டால் கூட போருக்கு ஏதோ ஒரு 10 போர் போட்டால் ஒரு போர் ஏதோ 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி கிடைக்கும். அந்த கட்டத்துக்கு போயிடுச்சு. கடைசியில் ஜனங்க வந்து ஊரை விட்டு போகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. பொண்ணுங்கெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஏரியாவங்களெல்லாம் அது மாதிரி பண்ணினுங்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒசூர் மக்கள் சங்கம் சொன்னான்னு சொல்லி சரவணன் சார்கிட்ட சொன்னாங்க. அப்போ சரவணன் சார்கிட்ட நாங்களே போனோம். அவர் அங்கே ஒசூரில் 3 வாட்டி மீட்டிங் போட்டார். 3 வாட்டி மீட்டிங் போட்டு பேசினாப்புல. அப்புறம் இங்கே ஒரு வாட்டி எல்லா ஊருக்காரரும் சேர்ந்து ராயவட்டில் ஒரு வாட்டி மீட்டிங் போட்டோம். அப்புறம் இங்கே ஒரு கோயிலுக்கு இங்கே ஒரு வாட்டி மீட்டிங் போட்டோம். பேசி எல்லாமே பார்த்து இந்த மாதிரி பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு பின்னாடி முதலமைச்சர் தொகுதி எடப்பாடிக்கு ஒரு நாள் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சு அப்படி கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டு அப்புறம் அந்த புல்லாப்பட்டியிலேருந்து இது மாதிரி லைன் வந்து ஒரு 3 லைன் 4 லைன் அவங்க எடுத்துங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் பொழுதுக்கு சுற்றி பார்த்துட்டு அங்கே அந்த ஒரு இன்ஜினியர் மேட்டூர் வேலை செய்கிற இன்ஜினியர் நல்லா சப்போர்ட் பண்ணார். அந்த இன்ஜினியரும் வந்து ஐடியா கொடுத்தாரு, இப்படிலாம் பண்ணிங்கனாக்கல நீங்கள் வந்து சீக்கிரமாக அவங்க வேலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் கலெக்டர்கிட்ட போயிட்டு சரவணன் சார்கிட்ட கலெக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் என்ஓசி எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ஓசி ஆரம்பித்து அப்புறம் வேகம் பண்ணிவிட்டோம். அப்புறம் அது வந்து வேகம் பண்ணிவிட்டோம். அப்புறம் பைப்புக்கு ஒரு பக்கம் இது ஜேசி போட்டு குழி தோண்டிட்டோம். அப்புறம் பைப்பு ஒரு பக்கம் காசு கொடுத்து பைப் பண்ணி எல்லாம் அந்த ஊருக்கு அப்படி மீட்டிங் போட்டு அந்தந்த ஊருக்கு ராயவட்டிக்கு ஒரு பைப்பு, செஞ்சல்பட்டிக்கு ஒரு பைப்பு, கொப்பக்கரைக்கு ஒரு பைப்பு எல்லாம் பெட்டு அந்தந்த ஊருக்கு இந்த இவ்வளோ காசு போட்டு பெட்டவே வேலை செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி விட்டுற பின்னாடி தான் இப்போ வந்து நல்லா செகல் அந்த 15 வருஷத்துக்கு முன்னே என்ன செகல் இருந்துச்சு அந்த செகல் இருக்குது. 500 அடி இப்போ முன்ன வந்து 1200 அடியில் இந்த தண்ணி வந்து இப்போ 200 அடிக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், நல்லா செகல்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து ஒசூர் மக்கள் சங்கம் தான் காரணம். வழிகாட்டி அவங்க தான். இப்போ 90s காலத்துல எல்லாம் ஒரு 80 ஒரு 90 காலத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டு போட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வச்சு நம்பியிருந்தாங்க. கிணத்தடி நீர் வச்சு நம்பியிருந்தாங்க. அவங்க காலகட்டம் முடிச்ச பின்னாடி நாங்கள் வந்து போர் போட்டுங்க 1500 போட்டு 1200 போட்டு 1500 அடிக்கு போட்டுங்க, தண்ணி வரல. அந்த காலகட்டம் என்ன பண்ணுங்க, என்னடா இப்போ வறண்டு போச்சு பூமி, இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நோக்கி இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து ஒசூரோட மக்கள் மன்றம் மக்கள் சங்கம் அவங்க வந்து நாங்கள் நெருங்கணுங்க. அவர் என்ன சொன்னார்னா, பரப்பா இன்னைக்கு இந்த வழியில் போனால் உங்களோட ஏரிக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் பக்கமே இருக்குது ஒரு தென்பண்ணை ஆறு. அதுலேருந்து தண்ணி கொண்டு வந்து உங்கள் ஏரிக்கு நிரப்புனா உங்களுடைய எத்தனை சார்பாக அந்த மக்கள் உங்களுக்கு நன்மை பெறுவாங்க. இப்போதைக்கு வந்து எங்களுடைய பஞ்சாயத்து வந்து 25, இன்னும் கணக்கு போட்டால் ராயவட்டை சுற்று வர பார்த்தீங்கன்னா 50 ஒரு கிராமம் பழிக்குது. இதோடைய ஆறுடைய இதெல்லாம் பழிக்குது அப்படின்னு வந்து விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நாங்களாம் ஊர் சார்பை பார்த்து நாங்கள் ஊருக்கார சம்மந்தப்பட்டு ஒரு வீட்டுக்கு இவ்வளோ நிதி போட்டால் நம்ம வந்து பைப்பு செயல்படலாம்னு சொல்லிட்டு ராயவட்டை, செஞ்சல்பட்டி, ஒப்பக்கரை 3 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு இதோடைய கால்வாயை அமைச்சா ஏரி தண்ணி கொண்டு போகலாம் நினச்சி நாங்கள் ஒன்று செயல்பட்டு தண்ணி கொண்டு வந்தோம். இப்போதைக்கு வந்து எங்கள் ஏரி நேர்மை இருக்குது, ராயவட்டை நேர்மிருச்சு, செஞ்சல்பட்டி அவங்க எடுத்து போவாங்க. அந்த நிலைமை நாங்கள் சந்தோஷமாக இப்போ இருக்கிறோம். ஓரளவுக்கு பைப் மூலிமா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இது வந்தால் மட்டும் இப்போ எத்தனோ கிராமம் பழிக்குது, செழிப்பாக இருக்குது, எல்லாம் வறண்டு போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே குடிக்க தண்ணி ஒகேனக்கல் தண்ணினா குடிக்க தண்ணி இல்லை. அந்த காலத்துக்கு நோக்கி ஒரு 5 ரூபா போட்டால் தண்ணி கிடைக்கும். அந்த நிலைமை நாங்கள் வாழ்ந்துருந்தோம். அந்த ஒசூர் மக்கள் சங்கம் எங்களுக்கு வந்து வழிகாட்டி இப்போதைக்கு நல்லா முன்னேற்றம் இருக்கும். இனிமேல் நல்லா செயல்படுவாங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்து இன்னும் 100 பேர் விவசாயத்தை என்ன சிறப்பாக பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வேண்டிட்டு சந்தோஷம் வரேன்.